ரீசெண்டா வந்த 3 BHK மூவி ஒரு ஃபீல் குட் மூவி மட்டும் இல்லைங்க, அது நம்ம எல்லாருக்கும் ஒரு லைஃப் லெசன். படத்துல இருக்க வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா படம் எடுத்திருக்க முடியாது. பட் பார்த்துட்டு இருக்க வாசுதேவன் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா படம் மாதிரி அவங்க லைஃபும் ஆயிடும். அந்த ஃபேமிலியில இருந்த எல்லாருக்குமே வீடு வாங்கணுன்ற ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இடையில வர எக்ஸ்பென்சஸ் பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. வாசுதேவன் இந்த 3 விஷயத்த மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஆர்த்திக்கும் ஈஸியா கல்யாணம் பண்ணிருக்கலாம், அவங்க வீடும் வாங்கியிருக்கலாம், பிளஸ் பிரபுவோட லைஃபும் கண்ட்ரோல் C கண்ட்ரோல் Vக்குள்ள என்டர் ஆயிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது அவரோட டோட்டல் சேவிங்ஸ் 7 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரு. பிளஸ் மந்த்லி 4000 rupees எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸும் இருந்தது. ஸோ அதுல அவர் ப்ராப்பரா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். பிளஸ் அந்த 4000 rupees ஒரு SIPலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா 3 years டவுன் த லைன்ல அவர் ஈஸியா வீடு வாங்கிருக்கலாம். வீட்டை பத்தி மட்டுமே யோசிச்ச அவரை பத்தியும் அவரோட ஃபேமிலி பத்தியும் யோசிக்கவே இல்லை. அதனாலதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கிற காசு எல்லாமே செலவாச்சு. அதுக்கு அவர் ஸ்மார்ட்டா ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திருந்தாரு அப்படின்னா அவரோட ஹெல்த்தையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம், அவர் ஆசைப்பட்ட வீட்டையும் வாங்கியிருக்கலாம். பிரபுவை பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும்னு நினைச்ச அவரு, ஆர்த்திக்கு ஒரு கிராண்டான மேரேஜ் பண்ணணும்னு நினைச்ச அவரு அவங்க ஃபியூச்சருக்காக எந்த பிளானும் பண்ணல. இது அவர் பண்ண 3வது தப்பு. இவர் சேவிங்ஸை லாஸ் பண்ண 3 இடம் ஹெல்த், எஜுகேஷன், மேரேஜ். இந்த 3ஐயும் உங்க பசங்களுக்கு நீங்க ப்ராப்பரா கொடுக்கணுமா? 3 BHK கமெண்ட் பண்ணுங்க, நானே அதுக்கான போர்ட்ஃபோலியோ சென்ட் பண்றேன்.